ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மங்களோட தாண்டி ஆர்டிபிஎஸ் தாண்டி ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு வந்தோம். மணி 11 ஆச்சு. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி மாமா ஒரு ஏதாவது டீ குடிச்சிட்டு வரலாம், கொஞ்சம் தூக்கம் கலையன்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரி டீ போட கொஞ்சம் நேரம் ஆகுன்ட்டாங்க. அதனால் ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு பிஸ்கெட் எடுத்தேன். நல்லா இருக்குது. பிஸ்கெட்டும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ போட கொஞ்சம் நேரம் ஆகும். நாங்கள் அன்ன வரைக்கும் பிஸ்கட் எடுத்துக்கன்னு சொல்லி மாமா சொன்னார். சரின்ட்டு பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். இந்த கடையில் தான் எப்போவுமே ரெகுலராக டீ குடிப்பாங்க மாமா. நான் டீ குடிக்க மாட்டேன். இன்றைக்கி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டீ கடைக்கு வந்தோம். சரி கொஞ்சம் நேரம் ஆகணுங்க. சரி ஒரு 5 நிமிஷம் தானே, கொஞ்சம் நேரம் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் மாமா சொன்னார் போண்டாவும் 2 சாப்பிட்லான்னாரு. நைட்டு சாப்பிடவே இல்லை, அதனால தான் வந்தோம். இப்போ பாரு மாமா என்ன எடுத்து வந்திருக்காருன்னா குடல் பாக்கெட் எடுத்து வந்திருக்காரு. என்ன பண்ணுறது, நைட்டு சாப்பிடலை, அதனால தான். சாப்பிட்ருந்தா இது கூட சாப்பிட மாட்டோம். சரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் கொடுத்தாரு, நானும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பசிக்கு இதை ஒன்று சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு குடல் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதுவும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்க முடியாதுல்ல. இங்கே எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். வண்டிக்கு வந்தால் இதுதான் ஒரு கஷ்டம். நினச்ச நேரம் நினச்சது கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. மணி 11:30. இந்நேரத்துக்கு இது சாப்பிட வேண்டியதாக இருக்குது. வீட்டிலே இருந்தால் ஏதாவது 2 தோசை 8 மணிக்கு சுட்டு சாப்பிட்டு படுத்துக்கலாம். கொஞ்சம் லேட்டு இந்த கடையில், உடனே டீ கிடைக்கல. லேட் டைம் ஆகட்டியும் போட்டு தான் தரணும் நாங்கள், அதனால தான். அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சு, கொடுத்துட்டாங்க. போண்டாவும் மிளகா பச்சும். சரி பசிக்கு இது கொஞ்சம் சாப்பிட்டு டீ குடிச்சுப்போம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணுமா? நீங்களும் என்ன சாப்பிடுங்க? நல்லா தான் இருக்கு மிளகா பச்சி. ஆனால் மிளகா காரமான மிளகா போட்டிருக்காங்க, பச்சி மிளகா இல்லை. நம்ம சாப்பிட்ற உரப்பு மிளகா தான் இருக்குது, அதனால் அதை எடுத்து கொடுத்துட்டேன். சீக்கிரமாக டீ போட டீ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் சூடு ரொம்பனா சூடாக இருக்குது. இப்போ போட்டு கொடுத்தாங்க. டீ உண்மையாலுமே எனக்கு டீ பிடிக்காது. டீ காப்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே குடிச்சு ஆகணும், எதுனா தூக்கு வரணும்னு சொல்லி தான் குடிக்கிறேன். பாருங்க, உண்மையாக நான் டீ குடித்ததே இல்லை. வீட்டிலலாம் குடிக்கவே மாட்டேன். பால் மட்டும்தான் குடிப்பேன், இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிப்பேன். இன்றைக்கி என்னென்னா டீ. டீ குடித்தா கொஞ்ச நேரம் தூக்கம் வராதில்ல, அதுக்கோசரம். ஆனால் எங்கள் மாமாவுக்கு பிடிக்கும், டீ பிடிக்கும். ஏதோ ஒரு வழியாக கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை மாமாட்ட கொடுத்துட்டேன். வேணான்னு வச்சிட்டாரு. இனிமேல் போய் வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட். எல்லோரும் என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.